ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோக்குள்ளே நம்ம என்ன வந்து சொல்ல போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ரீசெண்டாக நடந்த டிஆர்பி கேட் எக்ஸாம்லலாம் ஓரளவுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்கோர் ஒரு 60 70 அபவ் 50க்கு மேலே எடுத்த எல்லாருக்குமே ஐ ஹாவ் டு கிவ் மை ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்போ டிஆர்பிலுமே வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து நியர் வந்து ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே அபவ் 125லேருந்து மேக்ஸிமம் 152 வரைக்கும் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் மை ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு எவ்ரி ஒன் ஆஃப் யூ. நீங்கள் நம்ம இன்ஸ்டியூட்டில் தான் படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம தமிழ்நாடு சைடில் இருந்து நீங்கள் எந்த இடத்துலேருந்து எந்த இன்ஸ்டியூட்டில் நீங்கள் ஓனாக செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் இட்ஸ் ஆல் யுவர் எஃபர்ட். அந்த எஃபர்ட்கான ரிசல்ட்டு தான் உங்கள் எல்லாருக்குமே கிடச்சிருக்கா. பட் ரீசெண்டாக வந்து இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சில விஷயங்களை வந்து நான் லாஸ்ட் ஒரு 3 to 4 monthஸாக அப்சர்வ் பண்ணது என்ன அப்படின்னா, கரெக்டாக ஒரு 3 months இருக்கும். அதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் என்னோடய அங்கிள் வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அங்கிளோட பையன் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் தான் ஆக்சுவலாக. அவர் முடிச்சுட்டு வந்து எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ட்டு சொன்னாங்க. சரி, நான் அங்கிள்கிட்ட கேட்டேன் பையன் எங்கே இருக்கான் அப்படின்ட்டு. ரூமில் படிச்சுட்ருக்கான் அப்படின்னு. நான் அப்புறம் அவர்கிட்ட பேசிவிட்டு அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஐ வாண்டட் டு பார்க்குறதுக்காக போயிட்டு ரூமை ஓப்பன் பண்ணேன். டியூனோ அவன் என்ன பண்ணிகிட்டு இருந்தான் அப்படின்னா, லேப்டாப் வந்து ஓப்பனில் இருந்தது. அங்கே ஏதோ ப்ளே ஆகிட்டு இருந்தது. சடனாக பார்த்துட்டு இவன் கையை அப்படி வச்சுக்கிட்டு அப்படி அகைன் ஒரு என்ன நம்ம தூங்குவோம்ல, அந்த பண்ணிகிட்டு இருந்தான். என்ன அவர்கிட்ட படிக்கிறேன்னாரு, இவன் என்ன தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்டே போயிட்டு பார்த்தேன். சரி, ஏன்னா அவர் ஒரு அங்கிள் வேறு ரொம்ப பெருசாக ரொம்ப சென்சியராக படிச்சுட்டு இருக்கான்ப்பா, இது பண்ணிகிட்டு இருக்கான் அதை பண்ணிகிட்டு இருக்கான்னு சொன்னார். சரி, கிட்டே போயிட்டு என்னடா அவர் படிக்கிறாருன்னு சொன்னார், நீ என்னடா பண்ணிகிட்டு இருக்கேன்னு கிட்டே போய் பார்த்தா அவன் ஆக்சுவலாக வீடியோ தான் வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தான். யூடியூப்பில் ஏதோ ஒரு வீடியோ வந்து கண்டென்ட் நடத்திட்டு இருக்காங்க யாரோ ஒரு ஃபேக்கல்ட்டி, அந்த நோட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தான். அப்புறம் என்னடா அவங்க எஃபர்ட் போட்டு மூச்சு கொடுத்து கத்திட்டு இருக்காங்க, நீ தூங்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டால், டியூரேஷனை பாருங்க ப்ரோ, கண்டென்ட் நல்லா இருக்குது, பட் 1.5 hour நடத்திட்டு இருக்காங்க, நான் எப்படி வந்து இவ்வளோ நேரம் ஃபுல்லாக உட்காந்து பார்க்குறது. பட் அவ்வளோ டியூரேஷன் வந்து அவன் கண்டினியூஸாக பார்த்ததால தான் இந்த மாதிரி ஆகிட்டான் அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஸ்டில் தட் அந்த 3 monthஸாக வந்து ஐ வாஸ் கண்டினியூஸ்லி திங்கிங் அபவுட் இட். ஏன்னா இப்போ நீங்களே நம்ம லெக்சர்ஸுமே வந்து நிறைய பார்த்தீங்க அப்படின்னா, நான் எந்த ஒரு கான்செப்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அதை வந்து பெஸ்ட்டாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு பிளான் பண்ணாலும் ஐ நெவர் திங்க் அபவுட் இட், இந்த டியூரேஷன் அப்படிங்கிறத. ஆனா உண்மையிலேயே நீ நல்லவன்டா. எப்படி ஒரு அடி கூட வாங்காம உனக்கும் தீவிரவாதிக்கு தொடர்பு இருக்குதுன்னு ஒத்துட்ட பாரு. You are a great man. எனக்கு இந்த மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும் எப்பயுமே. நம்ம கான்செப்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பேசிக்காகவே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டென்ட் வந்து நம்ம வள நடத்தி முடிக்கிறதுக்குள்ளே அது 1 hour ஆகிடும். ஆனால் ஸ்டூடெண்ட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அதை பார்க்கும்போது ஒரு எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது டிஸ்கிரிப்டிவாக வந்து இதுதான் நமக்கு தேவை அப்படின்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கா. அதில் வந்து நம்ம இவ்வளோ விஷயங்களை வந்து இவ்வளோ டியூரேஷன் கொடுத்து நடத்தும் போது ஒரு சப்ஜெக்டே வந்து ஒரு 70 hours 80 hours வந்து ஃபுல்லாக போகுது அப்படிங்கிறப்ப அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஃபைனலாக எப்படா இது முடியும் அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்து கடல்ல இருக்குது நண்டு கிளைச்சில ஜெயிச்சா போடுவா துண்டு மண்ணியோ இப்போ 12 இதுக்கு இல்லையா சார் ஒரு 2 இதுக்கு இல்லையா சார் ஒரு 2 வந்துடுறான். ஸோ ஹீ இஸ் நாட் ப்ரிப்பேரிங். தட் இஸ் வாட் ஐ வாஸ் ரியலைசிங். இந்த ரீசெண்ட் டேஸில் நான் ரியலைஸ் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அடுத்து வந்து ஒரு 4 or 5 monthsக்கு ஆக்சுவலி ஐ டிட் லாட் ஆஃப் ரிசர்ச். ஏதாச்சும் வந்து ஒரு புதுவிதமான ஒரு ஸ்டைலில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கான்செப்டை கொண்டு போனோம். அது ரொம்ப டிஸ்கிரிப்டிவாக இருக்கணும். ஏன்னா கான்செப்ட் வந்து இப்போ நடத்துறதுக்கு நிறைய லெக்சர்ஸ் வந்துருச்சு. NPTELல ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஃபேக்கல்ட்டிஸ் வரைக்கும், யூடியூப்பில் இருந்து கூகுள் வரைக்கும், டெக்ஸ்ட் புக்லேருந்து எல்லா ரிசோர்ஸஸுமே வந்து உங்கள் மொபைல்லே இப்போ அவைலபிலிட்டி இருக்கா. ஸோ கான்செப்டை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ரிசோர்ஸஸ்க்கு வந்து நீங்கள் எங்கேயும் பே பண்ண தேவையே இல்லை. எவ்ரிதிங் இஸ் ரெடிமேட்லி அவைலபிள். பட் எல்லோரும் ஏன் வந்து அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது இல்லை அப்படின்னா, டைம் வந்து கரெக்டாக இல்லை. இப்போ நிறைய பேர் வந்து எம்ப்ளாயீஸாக இருக்கீங்க. நம்ம பார்த்த வரைக்கும் என்னென்னா, எல்லாருக்கும் ஒரு ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. பட் நமக்கு வந்து ஜாபுக்கு போகணும் அப்படிங்கிற இன்டென்ஷன் இருக்கும். நம்ம ஏதாச்சும் பண்ணணும் கவர்மெண்ட்டில், அட்லீஸ்ட் நம்ம ஒரு எக்ஸாமுக்கு வந்து ட்ரை பண்ணியாச்சும் பார்க்கணுன்ற இன்டென்ஷன் இருந்தாலுமே ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், நம்ம ஃபேமிலியை பார்த்துக்கணும், அந்த மாதிரி நிறைய டைம் இருக்காது. ஃபுல் டே வந்து ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம படிக்கணும். அதுக்கு வந்து எல்லாம் இப்போ ஈவன் நான் கூட வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு 6 hours படிக்கணும், 8 hours படிக்கணும், ஆல் டே ரேங்க் எடுக்கணும்னாக்கா நீங்கள் இவ்வளோ பண்ணியே ஆகணும். அப்படி சொல்லும்போது அட போடா இங்கே 1 hour படிக்க முடியல, 6 மணி நேரம் படிக்கணுமா, நம்ம எப்படி ட்ரை பண்ணுறது? ஸோ எவ்ரி ஒன் ஸ்டார்டட் லூசிங் தேர் ஹோப்.
ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு வந்து படிக்கிறதுக்கு நம்ம எல்லாருமே சொல்லுவாங்கள்ல, எல்லா கதையும் சொல்லிவிட்டு கடைசியாக முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இவ்வளோத்தையும் பார்த்தாலும் எந்த ஒரு எக்ஸாம் இருந்தாலும் டெக்னிக்கல் எக்ஸாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணாலும் 20% தான் கான்செப்ட் வரும், 80% உங்கள் பிரைனை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 20% கான்செப்ட் எதுக்கடா 100% வளவல நடத்துகிறீங்கன்னு நமக்கு அந்த டைமில் தோணும்ல. ஒரு சிலர் யோசிச்சிருப்பீங்க, ஒரு சிலர் ஓகே சார் எது சொல்கிறாரு, அவர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி மைண்டில் எடுத்துகிட்டு நம்ம விட்டுருவோம். வஞ்சர மீனை வறுத்து வச்சாம ரவுண்டா இருக்கே, என்னது? இட்ஸ் ஹியூமன் பிரெயின். கன்க்ளூஷன் வந்து என்ன அப்படின்னா, ஐ எம் பிளானிங் டு ஒரு நியூ மெத்தட்ஸ் வந்து இந்த லாஸ்ட்டு 3 months வந்து ரிசர்ச் பண்ணி ஒரு ஷார்ட் அண்ட் டிஸ்கிரிப்டிவாக உங்களுக்கு வந்து ஏதாச்சும் பண்ணணும். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் இப்போ அதர் ஸ்டேட்ஸ் பற்றி எனக்கு தெரியாது அதிகமாக, நம்ம எங்கே போனதில்லை. ஆனால் நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து என்ன ஸ்ட்ராட்டஜியில் இருக்குது, எஜுகேஷன் எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது, அங்கேருந்து ஒரு ஸ்டூடெண்ட் மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு 3 to 4 months எடுத்துக்கிட்டு கரெக்டாக இதுதான் வந்து இந்த சப்ஜெக்டில் வந்து உங்களுக்கு தேவை, இது மட்டும் இருந்தால் போதும் நீங்கள் எக்ஸாமில் வந்து கண்டிப்பாக நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ 100 marks அப்படின்னா 90 marks 80 marksக்கு மேலே எடுக்கிறதுக்கு என்ன தேவை, 200 marks அப்படின்னா 180 marksக்கு மேலே எடுக்கிறதுக்கு என்ன தேவை. ஸோ அந்த மாதிரி இருக்க விஷயங்களை மட்டுமே வந்து டிஸ்கிரிப்டிவாக வந்து ஒரு 4 months மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 1 hour தான் கிளாஸ் இருக்கும். அது மார்னிங்காக இருந்தாலும் சரி இல்லை ஈவினிங்காக இருந்தாலும் சரி, அந்த 1 hour மட்டும் நம்ம ஃபோக்கஸ்டாக இருந்து ஒரு 4 monthsக்குள்ளே கம்ப்ளீட்டாக நான் கான்செப்டில் எதுவும் வளவல நடத்த போகிறதே இல்லை. லைக் நீங்கள் வந்து கிளாஸில் உட்காந்துக்கிட்டு நான் பாட்டு அங்கே கத்திட்டு போய் நீங்கள் பாட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு டைமுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஸ்டேஜெல்லாம் இங்கே வராது. ஜஸ்ட் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ப்ராப்ளம்ஸ் மட்டுமே எடுத்துக்கிட்டு த்ரூ ப்ராப்ளம்ஸ் ஒரு கான்செப்டை எப்படி வந்து டைரெக்டாக அப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த 20% அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, எக்ஸாக்டாக நம்ம 20% சொல்ல முடியாது, கொஞ்சம் வந்து நம்ம கொஞ்சம் அதுக்கு மேலே போகிற மாதிரி தான் இருக்கும். பட் கம்ப்ளீட்டாக நான் சொன்ன மாதிரி இப்போ 100 marks அப்படின்னா 90 marksக்கு மேலே எடுக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட் மார்க் எடுக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் டிஸ்கிரிப்டிவாக கவர் பண்ணுற மாதிரி ஒரு கிராஷ் கோர்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. இதுக்கான டெமோ கிளாஸ் வந்து கம்மிங் சாட்டர்டே, அதாவது 28th May வந்து டெமோ கிளாஸ் இருக்கும். அதுக்கு வந்து நம்ம வந்து எப்படி பண்ண போகிறோம், என்னென்ன மாடல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். கிளாஸஸ் வந்து 2 ஆப்ஷனுமே இருக்கும். நம்ம லைவ்லேயும் நடத்துவோம், அட் தி சேம் டைம் அதை ரெக்கார்ட் பண்ணியும் கொடுத்துருவோம். ஏன்னா நிறைய பேர் வந்து மேரிடாக இருப்பீங்க, ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறைய இருக்கும். ஆஸ் யூஷுவல் நம்ம அது எல்லாத்தையும் தாண்டி தான் இதை படிக்கணும் அப்படிங்கிறப்ப ரெக்கார்டடும் இருக்கும். நீங்கள் லைவில் அட்டென்ஷன் கொடுத்து பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான். செகண்ட் திங் என்ன அப்படின்னா, எல்லாமே நம்மளே கொடுத்துருவோம். இப்போ கிளாஸஸ் வந்து கிளாஸ்லேயும் நம்ம ஃபுல்லாக ப்ராப்ளமேட்டிக்காக தான் லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ டேரெக்டாக உங்களுக்கு என்ன வந்துடும், ஃபஸ்ட்டு கான்செப்டை படிக்கணும், அதுக்கப்புறம் அதை அப்ளை பண்ண கற்றுக்கணும், இந்த தேவையே இல்லை. டேரெக்டாக எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டேஜில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணவே போகிறோம். அங்கேருந்து ப்ராக்டிஸ் கொஷின். ஓகே, மாடல் எப்படி இருக்கும் அப்படின்னா அது வந்து நம்ம நடத்தும் போது நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு பர்டிகுலராக ஒரு கொஷின் நம்ம எடுத்துக்கிட்டோம், ஒரு டாபிக் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த டாப்பிக்கில் இன்டர்லிங்கிங்காக இருக்கும். நம்ம அடுத்தடுத்து கொஷின் சால்வ் பண்ணும்போது ஒரு டைமுக்கு அப்புறம் என்டையர் கான்செப்டை வந்து டேரெக்டாக வந்து நமக்கு கொஷின்ஸ்லேயே வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். அது ஒரு ஷார்ட்டாக. அது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ்க்கு போகும்போது ஆல்ரெடி நீங்கள் வந்து அந்த மெத்தட்ஸில் நிறைய இங்கே பார்த்துருக்கீங்களா, ஸோ அங்கே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ. அதையே நம்மளே கொடுத்துருவோம். ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் ஆல்சோ வில் பி கிவன் பை அஸ். அதுக்கப்புறம் என்ன ஆகும், டெஸ்ட் சீரியஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு 1 or 2 weeks வந்து கிளாஸஸ் வந்து ரெகுலராக பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக டெஸ்ட் சீரியஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஒவ்வொரு வீக்கெண்டு முடியும் போதும் இதெல்லாம் டெஸ்ட் இருக்குது, இவ்வளோ டைம் இருக்குது, எல்லாமே கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை கரெக்டாக ப்ராப்பராக எழுதி என்ன பண்ணிக்கலாம்னா உங்களோட ஸ்கோரை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டூ சிம்பிளி இன் அவர் கிராஷ் கோர்ஸ். கண்டிப்பாக வந்து இந்த மெத்தட்ஸ் வந்து உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட திங்கிங். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ கிளாஸ் கொடுத்துருந்தாலும் இப்போ வந்து இருக்க எல்லா இடத்துலையும் ட்ராபேக், இந்தியா ஃபுல்லாக கிளாஸஸ் வந்துருச்சு. எவ்ரி ஒன் ஸ்டார்டட் லைவ் கிளாஸ். ஐ எம் சீயிங் தட் லைவ்ல யாருமே இல்லை. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட டாப் எஜுகேட்டர்ஸ் நடத்திட்டு இருக்காங்க, லைவ்ல பார்த்தீங்கன்னா 4 பேர் 5 பேர் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியா ஃபுல் லைவ்ல போயிட்டு இருக்க ஒரு லைவ்ல நான் சொல்கிறேன். ஸோ தட்ஸ் வாட் ஐ ரியலைஸ்டு. இது வந்து ஒரு சர்டைன் மாடல் கிடையாது, ப்ராப்பராக இப்படி தான் பண்ணணுங்கிற ஒரு வே கிடையாது. நம்ம பாட்டு வளன்னு எல்லா டியூரேஷன் எல்லா சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு பவர் சிஸ்டம் 200 மணி நேரம், எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் 150 மணி நேரம், அவன் கடைசியாக எல்லாத்தையும் பார்த்துட்டு இது நமக்கு கண்டிப்பாக செட்டே ஆகாது, நம்மளால் படிக்கவே முடியாதுன்ற கான்ஃபிடென்ட்டுக்கு வந்துடுறான். அவன் அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டை பில்ட் பண்ணிக்கிறான். இதெல்லாம் நமக்கு செட்டே ஆகாது, தூக்கி போட்டு போயிடறான். So these things we are going to avoid in our crash course. Simpler 4 months only we are going to conduct the class.
ஃபுல்லாக என்னால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அதை நான் பண்ணிவிடுவேன். கரெக்டாக நம்ம சொல்கிறத மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா டெஃபினெட்லி யூ கேன் டூ யுவர் பெஸ்ட் இன் ஆல் அப்கமிங் எக்ஸாம். இது டிஆர்பியாக இருந்தாலும் சரி, ஏன்னா இப்போ எல்லா எக்ஸாமும் வரப்போகுது இல்லையா, டிஆர்பி, டிஎன்ஏபி, கேட் எல்லாமே. ஸோ நீங்கள் அதை அட்டன் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து ஐ ஹோப் திஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் எவ்ரி ஒன் ஆஃப் யூ. அடுத்ததாக வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி பேசிடலாம் ஷார்ட்டாக. நம்ம எப்பயுமே வந்து பி ஃப்ராங்காக இவ்வளோ தான் சார்ஜ் பண்ணணும் நம்ம சொல்லி தான் ஆகணும். ஏன்னா அது ஒரு சிலருக்கு சூட் ஆகும், ஒரு சிலருக்கு சூட் ஆகாது. ஸோ நம்ம வந்து மேக்ஸிமம் இதில் வந்து சார்ஜ் பண்ண போகிறது வந்து இந்த 4 மாதத்துக்கு வந்து நீங்கள் 8000 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஏற்கனவே நிறைய டைம் இதை நான் சொல்லியிருப்பேன். நம்ம சார்ஜ் பண்ணும்போது எப்பவுமே 40,000 50,000 போட்டு நடத்துறதுக்கான பிளேஸே இது கிடையாது. அதே டைமில் நம்ம சார்ஜ் பண்ணாமல் ஃப்ரீயாக கொடுத்தாலும் அது நம்ம எல்லாருக்குமே மைண்ட் செட் வந்துருச்சுல, ஒரு இடம் ஃப்ரீயாக இருந்தாலே அதுக்கு ஒர்த் இல்லை அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இதுக்காக தான் வந்து இவ்வளோ சார்ஜ் நம்ம பண்ணுறது. ஸோ 8,000 அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக ஒரு பேக்கேஜுக்கான இந்த கிளாஸுக்கான ஃபீஸ். இல்லை நான் வந்து ரொம்ப அன்எம்ப்ளாய்டாக இருக்கேன் சார், எனக்கு வந்து ஃபேமிலியில் ப்ராப்ளம் இருக்குது, என்னால் வந்து 8,000 பே பண்ண முடியாது, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கவங்க, ரொம்ப இஷ்யூஸ் இருக்கவங்க நீங்கள் 5,000 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்தராக வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான என்கொயரிஸ் இப்போ கம்மிங் சாட்டர்டே தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இமீடியட்டாக வந்து வாட்ஸ்அப்பில் 9791508785 இந்த நம்பருக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், சார் வந்து கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்மிஷன் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் என்னென்ன பண்ணணும் ப்ரொசீஜர் சொல்லுவாங்க, ஃபாலோ பண்ணிவிட்டு டெய்லி 1 hour நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். எனி டைம் நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது லைவில் நீங்கள் மேனிட்டரியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த 1 hour நீங்கள் எப்போ வேணாலும் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கோ அந்த டைமில். கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப போரிங்காகவும் இருக்காமல் ஷார்ட் அண்ட் டிஸ்கிரிப்டிவாக அதை மட்டும் ப்ராப்பராக கற்றுக்கிட்டே வாங்க. டெஃபினட்டாக வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரேங்க் வந்து எக்ஸாமில் இம்ப்ரூவ் ஆகிடும். ஸோ வெரி ஆல் தி பெஸ்ட் எவ்ரி ஒன். See you all soon in the class.